வெல்கம் டு தர்மிகா கிரியேஷன். நான் உங்கள் தர்மிகா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நண்டு சூப் எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் ஆச்சி ஸ்டைலில் வைக்க போகிறோம். எங்கள் ஆச்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க. அதே மாதிரி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நண்டு 1/2 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கால் இதெல்லாம் சதை. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து நண்டு சூப் வைக்க போகிறோம். இது எல்லாம் தான் அரைக்க தேவையான பொருள். 3 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி. நாங்கள் வந்து காரம் வந்து அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் அப்படின்றதுனால 2 குட்டி பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு பூண்டு, நெக்ஸ்ட்டு குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகையும் சீரகத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இது 2ஐயும் அரைச்சக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சிக்கலாம். அங்கே இப்போ நம்ம வந்து அரைச்சதை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா குறன்னு இருக்கா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்ட் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப், நண்டை வந்து நல்லா இடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கால் இருக்கா, அது இதுக்குள்ளே போட்டு இடிச்சிடுவோம். ஏன் இடிக்கிறோன்னா இதோட சாறு அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் இறங்கும். இந்த மாதிரி இது பண்ணால் போதும். இப்போ தூக்கி அப்படி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நண்டை வந்து நல்லா நச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துருச்சா, அந்த எசன்ஸ் உள்ள வரலாம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து நண்டு சூப் பண்ணிடலாம் வாங்க. சூப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குக்கர் வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை எதுவுமே சேர்த்தாச்சு. நல்லா அப்போ வந்து கலக்கிக்கலாம். வெங்காயம் நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் தான் 4ஆக வெட்டி போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைய வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்மளோட இதுக்கு மெயின் ஐட்டம் ஆனால் நண்டை வந்து இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. அங்கே எப்படி இருக்குன்ட்டு நல்லா மணம் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எங்கள் ஆச்சி வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் சூப் வச்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ
வந்து இது நல்லா மூழ்கிற வரைய தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிடுச்சு. இப்போ வந்து இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி வந்து கீழே போகிற வரைய. இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். நாங்கள் எப்போயுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கல்லுப்பே போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அதையும் நான் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போவே நல்லா ஸ்மெல் வருது. கிட்டத்தட்ட நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை. 2 விசில் வர வரைய அப்படியே விட்டுருவோம். இப்போ மூடிக்கலாம். 2 விசில் வர வரைய அப்படியே விட்டுருவோம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. வாவ், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என் தம்பிக்கு தான் கொடுக்க போகிறேன். இப்போ அதை வந்து என் தம்பிகிட்ட கொடுத்துட்றான். இப்போ இதை கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ஓகே, நல்லா சூடாக இருக்குது சூப்பு. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செமையாக டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குது. தேங்க்யூ. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு, சூப்பராக. எங்கள் அக்கா செஞ்சது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும்.